மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பில் இருக்கிற சில வேதியியல் கணக்குகளை பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி கணக்கு எண் 21. ஒரு உலோகம் ஏயின் எலக்ட்ரான் ஆற்றல் மட்டம் 2, 8, 18, 1 ஆகும். சரிங்களா? அப்போ ஏங்கிறது ஒரு உலோகம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஏங்கிறது ஒரு உலோகம். அந்த உலோகம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான நமக்கு ஹிண்ட் என்னென்னா, அதோடைய எலக்ட்ரான் ஆற்றல் மட்டம் 2, 8, 18, 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2, 8, 18, 1 ஆட் பண்ணிங்கன்னா 29 வரும். அப்படின்னா எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை 29. எலக்ட்ரான் 29 அப்படின்னா புரோட்டானும் 29. ஸோ நம்ம அணு எண் 29ன்னு அர்த்தம் வருது. அணு எண் 29 இருக்கக்கூடிய தனிமம் என்ன அப்படின்னா காப்பர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏ அப்படிங்கிறது காப்பர். ஸோ இதுக்கு முன்னால் சம்மில் ஏ என்பது செம்பழுப்பு நிற உலோகம்னு சொன்னோம், அதுக்கும் காப்பர் தான். இதை ஆட் பண்ணுங்கள். 29 எலக்ட்ரான் 29னா அணு எண் 29ன்னு அர்த்தம். அணு எண் அட்டாமிக் நம்பர் 29, அட்டாமிக் நம்பர் 29னா அது காப்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ ஆனது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பச்சை படலத்தை உருவாக்கும். காப்பர் ரொம்ப எளிமையான ஈக்குவேஷன் தான். காப்பர் எது கூட வினை புரியுதுன்னா ஈரக்காற்றுடன் வினை புரியுதா. இப்போ காற்றில் பொதுவாக என்ன இருக்குது, ஈரக்காற்றுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா H2O போடணும். காற்றுல நம்ம ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுறோம். ஸோ 3 கேஸஸ் ஈரக்காற்று அப்படின்னு வர்றப்ப ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். ஸோ ஈரக்காற்று அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த 3மே இருக்கும். இப்போ இந்த காப்பர் இந்த ஈரக்காற்றோட சேர்றப்ப என்ன சால்ட்டை உருவாக்குது, என்ன உப்பை உருவாக்குது அப்படின்னா, காப்பர் இங்கே கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லைங்களா, அப்போ காப்பர் கார்பனேட், காப்பர் கார்பனேட். அதே சமயம் காப்பர் வாட்டர் கூட சேர்றப்ப என்ன ஆகுதுன்னா காப்பர் ஹைட்ராக்சைடும் கூட ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஆக்சுவலாக இதோட பேர் மாலச்சைட் அப்படின்னு சொல்லுவோம், மாலக்கைட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இது காப்பருடைய ஒரு ஓர், காப்பருடைய ஒரு தாது. ஸோ இது நம்ம சிம்பிளாக எப்படி எழுதிக்கலாம்னா காப்பர் கார்பனேட்னு எழுதிக்கலாம். காப்பர் கார்பனேட், காப்பர் கார்பனேட். ஸோ இதுதான் பிங்கிற காம்பவுண்ட். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு இருக்க பாருங்கள். காப்பர் கார்பன் டை ஆக்சைடு கூட சேர்ந்து காப்பர் கார்பனேட், காப்பர் வாட்டர் கூட சேர்ந்து காப்பர் ஹைட்ராக்சைடு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மற்ற எதுவுமே பேலன்ஸ் பண்ண தேவையில்லை. காப்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இடத்துல காப்பர் இருக்குது, அதனால இங்கே 2ன்னு மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ பிஏ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது 3வது பாயிண்ட், ஏ அடர் H2SO4 அதாவது சல்ஃபூரிக் ஆசிட், சல்ஃபூரிக் அமிலத்தோட வினை புரிந்து சி மற்றும் டியை உருவாக்கும். சிடின்னு 2 உருவாக்குது. இதில் டி ஆனது வாயுநிலை சேர்மம். ஸோ நம்ம ஏங்கிறது காப்பர், இது எது கூட வினை புரியுதுங்க, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 சல்ஃபியூரிக் அமிலத்து கூட ரியாக்ட் ஆகும். ஸோ காப்பர் இங்கே 2 போட்டுக்காங்க, இவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ காப்பர் கூட 2 சல்ஃபியூரிக் ஆசிட் சேரும். ஸோ காப்பர் இங்கே இருக்கிற சல்ஃபேட் கூட அப்படியே சேர்ந்தா காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் இங்கே இருக்கிற SO4 இருக்குது பார்த்தீங்களா, அது உடஞ்சதுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இதில் இருக்கிற H2 இங்கே இருக்கிற ஒரு O. ஸோ H2O, 2H2O. ஸோ இப்போ இதுதான் பி, சாரி சி, இது சி, காப்பர் சல்ஃபேட். இது டி, ஏன்னா டிங்கிறது வாயு நிலை சேர்மம்னு சொன்னாங்க இல்லைங்களா, அப்போ SO2 அப்படிங்கிறது தான் வாயு நிலையில் இருக்கக்கூடிய சேர்மம், சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ நீங்கள் எழுதி முடிச்சுன்னு என்ன பண்ணணும், வழக்கமாக ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ஏங்கிறது காப்பர், பிங்கிறது காப்பர் கார்பனேட், இது அப்படி எழுதிடணும். சி அப்படிங்கிறது காப்பர் சல்ஃபேட், டி அப்படிங்கிறது சல்ஃபர் டை ஆக்சைடு. சரிங்களா? எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சது. இது ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம்.
ஒரு உலோகம் ஏன் எலக்ட்ரான் ஆற்றல் மட்டும் இவ்வளோ 2 8 18 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 29. ஸோ அணியன் 29 இருக்கக்கூடிய தனிமம் காப்பர். இந்த காப்பர் ஈரக்காற்றுடன் சேர்ந்து ஒரு பிங்கிற பொருளை உருவாக்குது. ஈரக்காற்றில் என்னெல்லாம் இருக்கோ காப்பரை போட்டுட்டேன். இது ஈரக்காற்றோட வினைபுரியுது. ஸோ ஈரக்காற்றில் நீர் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இது கூட சேர்றப்ப காப்பர் CO2 ரியாக்ட் ஆகிறப்ப காப்பர் கார்பனேட் ஆகுது, காப்பர் வாட்டர் கூட ஆகிறப்ப காப்பர் ஹைட்ராக்சைடு. இது 2 சால்ட் ஒன்றா சேர்ந்துருக்குது. இது காப்பருடைய ஒரு தாதுன்னு சொல்லலாம், மாலக்கைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இப்போதைக்கு காப்பர் கார்பனேட் இதுதான் பின்னு சொல்லி நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஏங்கிற பொருள் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட H2SO கூட வினை புரிந்து சியும் டியும் தருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காப்பர் போட்டுட்டு 2 H2SO4 போட்டுக்கோங்க. ஸோ இந்த காப்பர் இந்த சல்ஃபேட்டு கூட சேர்ந்தா SO4னா சல்ஃபேட்டு, இது கூட சேர்ந்தா காப்பர் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட். அதே மாதிரி இதில் 2 H2SO4 போட்டிங்க இல்லைங்களா, ஒரு SO4 தான் வெளியே போயிருக்கு. ஸோ மிச்சம் இந்த SO4 உடஞ்சி சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறிடும். ஸோ இதில் உடஞ்சதில் 2 ஆக்சிஜன் மிச்சம் இருக்கும், 2 ஆக்சிஜன் மிச்சம் இருக்கும். ஸோ இது என்னன்னா H2 கூட இந்த O சேர்ந்துட்டு 2 வாட்டராக வெளியே போய்டும். ஸோ கீழே ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ஏங்கிறது காப்பர், பிங்கிறது காப்பர் கார்பனேட், சிங்கிறது காப்பர் சல்ஃபேட், டி வந்துட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு எழுதிட்டிங்கன்னா இந்த ரியாக்ஷன் முடிஞ்சது. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலுமினியம் கண்டுபிடிக்கிற மாதிரி 2 சம் இருக்குது, காப்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி 2 சம் இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் எழுதி பாருங்கள். முடியாதவங்க இந்த சம்மை பார்த்துட்டு ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்ன அட்லீஸ்ட் அதையாவது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாதி மார்க்காவது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் எழுத ரொம்ப ஈஸி. ஒரு 2-3 டைம் எழுதுனீங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஓகே, தேங்க்யூ.